அதாவது தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை, போலீஸை, அதிகார வர்க்கத்தை கண்டித்து தைரியமாக பல ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்கிறீங்க. ஆனால் பல ஊர்களில் பகிரங்கமாக மௌலுது ஓதுறாங்க, பள்ளிவாசலில் மைக்கை போட்டுவிட்டு ஓதுறாங்க. இதையும் போய் நீங்கள் எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மௌலுதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்க்கலைன்னு சொன்ன ஆள் நீங்கள் தான் வணங்குதா. இன்னைக்கு நம்மளை அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணமே என்ன? இவங்க மௌலுதை எதிர்க்கிறாங்கன்னு தான் எங்களை எதிர்க்கிறாங்க. எங்களை ஜமாத்தார்கள், உலமாக்கள் எல்லாருமே தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக நிற்கிறது காரணமே இவங்க மௌலுதை எதிர்க்கிறாங்க. இப்போ நாங்கள் மௌலுதை எதிர்க்கிறோம் என்பது உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எதிர்க்குதல்னா என்ன விவரம், அது புரிஞ்சுக்கணும். எதிர்க்குதல் என்பது அரசாங்கத்தை எதிர்க்குதல் என்பது ஒரு வகை, அதுக்கு போராட்டத்தை பயன்படுத்தலாம். மக்கள் தீமை செய்யும் பொழுது போய் பள்ளியாசலில் போராட்டமாக பண்ணணும், அது வர்றவனும் வராமல் ஆக்கிவிடும். மக்கள் ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விளக்கம் தான் கொடுக்க முடியும். சிடி போடுவோம், பயான் போடுவோம், நோட்டீஸ் போடுவோம், சுபான மொழுது ஆய்வுன்னு புஸ்தகம் போடுவோம், சுபான மொழுதும் சூடான நரகமும் என்ன செய்வோம், நோட்டீஸ் போடுவோம், சிடி போடுவோம், டிவியில் இமயம் டிவியில் என்ன செய்வோம், நிகழ்ச்சியை ஒளிபரப்புவோம். அதன் மூலமாக அதனுடைய தீமைகள் என்ன செய்வோம், விளக்குவோம். மௌலுதுங்கிறது சாதாரண ஒரு தீமை கிடையாது. நம்ம விளங்காமல் அரபு மொழியில் இருக்குன்னு நம்ம என்ன செய்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஒரு மனிதனை நிரந்தர நரகத்தில் கொண்டே சேர்த்துருண்டு, அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் மௌலுதில் இருக்கிறது. நமக்கு அரபியில் இருக்குன்னா நமக்கு தெரியல. மௌலுது தமிழ் மொழியில் எழுதி வச்சிருந்தான்னு வைங்க, அன்னைக்கே நீங்கள்லாம் எதிர்த்திருப்பீங்க. அது அரபு மொழியில் இருக்க அர்த்தம் தெரியல, அஜர்த்துமார்கள் வேணும்னு மறைக்கிறாங்க. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அப்துல் காதர் ஜீலானிய, சாகுல் மீத, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிபை, இவங்களையெல்லாம் அல்லாவுக்கு மேலே வச்சு பாராட்டுறாங்க. அந்த மௌலுதுடைய பாட்டில் என்ன வருதுன்னா, அவங்களாம் அல்லாவுக்கு மேலே, அல்லாவுக்கு ஈக்குவல், அல்லாவுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வரிகள் அதில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சால் நிரந்தர நரகத்துக்கு போயிடுவீங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பிரச்சாரம் பண்ணுகிறோம். கடுமையான முறையில் அந்த அந்த கொள்கைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் எதிர்க்கலான்னு கிடையாது. என்ன செய்ய மாட்டோம், ஜமாத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம். ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துக்கு தான் பண்ணணும். அரசாங்கத்துனா ஆர்ப்பாட்டம்னா பயப்படுவாங்க. ஜமாத்தார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு உண்மையை விளங்க வைக்கிற நம்ம கடமை. இன்னும் சொல்ல போனால், இப்போ வந்திருக்கிறவங்க மௌலுது வேணான்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் பல பேர் மௌலுது ஓதனாளுக்கு தான். வந்திருக்கிற மக்களில் முக்கால்வாசி பேர் மௌலுது ஓதனமா இல்லையா, நானே ஓதிருக்கிறேனே. அப்போ இந்த மௌலுது என்பதை எல்லாரும் ஓதுனாளுக்கு தான். அதனால நம்ம எப்படி விளங்கி வந்தோம், நம்ம விளங்கி வந்த மாதிரி மற்ற சகோதரர்கள் விளங்கி வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைத்தால் நம்ம விளக்கம் தான் கொடுக்கணும். ஜமாத்தாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் என்ன செய்யக்கூடாது. பள்ளியாசலில் ஓதுறாங்கன்னா அதுக்கு மக்கள் ஒரு கூட்டத்தை போட்டு இப்படிலாம் ஓதுறீங்களே சரியா, இது ஆதரவு தெரிவிக்கலாமா, இது காசு கொடுக்கலாமா, இப்படியான ஒரு பாவத்தில் பங்கேற்கலாமான்னு கேட்டோம்னு சொன்னால் ஒன்று 2 3 4 என்ன செய்வாங்க, திருந்தி வருவாங்க. அப்படி தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறோம். போராட்ட ஆர்ப்பாட்டங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எதிராக மட்டும்தான் செய்வோம். மக்களுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டோம், போராட்டங்கள் பண்ண மாட்டோம்.